எஸ்ஐடி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், யூடியூபர் இர்ஃபான் அவர் பண்ண ஒரு விஷயமும், அதற்கு சுகாதாரத்துறை சார்பாக அவர் மேல எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கையும். தமிழகத்துல வந்து குழந்தையினுடைய ஜெண்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை சட்டம் அமல்ல இருக்கும்போது, அதை இவர் வெளிநாட்டுல பண்ணிட்டு, அதை வந்து வெளிப்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த யூடியூப் வீடியோ சர்ச்சையான நிலையில, இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர் மேல வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. நேரடியாக விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதற்கு ஒரு மன்னிப்பு கோரியிருக்காரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு சட்ட ரீதியான பல சந்தேகங்கள் தொடர்ந்து எழுது. அதாவது ஒரு விஷயம் இங்க தவறா இருக்கும்போது வெளிநாடுகள்ல அது சரியா இருக்கும்போது அப்போ ஒரு இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய நான் அதை வெளிநாட்டுல செஞ்சுட்டு வரலாமா செய்யக்கூடாதா இப்ப அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா இப்படி பல டவுட்ஸ் இருக்கு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையோட நம்மோட இணைஞ்சிருக்காரு வழக்கறிஞர் ஆனந்தன் சார். வணக்கம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சார், முன்னாடி நான் இப்போ முன்னாடி பேசின மாதிரி இந்த யூடியூபருடைய பிரச்சனையில என்னன்னா, இங்க அந்த தடை சட்டம் இருக்கு. அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை நம்ம வந்து வரையறுத்து தெரிஞ்சுக்க கூடாது, சொல்லக்கூடாதுங்கிற தடை சட்டம் இருக்கு. ஆனா வந்து அவர் வெளிநாட்டுல போய் அதை பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுதான் வழக்கு. சோ என்னுடைய முதல் கேள்வி, இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ டயக்னோஸ்டிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 94ல வந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் 2002ல வந்து அமெண்ட்மெண்ட் இருக்கு. அதாவது ஒரு கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று வந்து கண்டறிவது வந்து இந்தியாவுடைய சட்டப்படி வந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்குரிய சட்டமாகும். அது ஏனென்றால் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தை கண்டுபிடித்து பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கள்ளிப்பால் கொடுத்து குழந்தை பிறந்தவுடன் கொன்று விடுவார்கள், சிலற்றை வந்து கருவிலே கொன்று விடுவார்கள். ஆனால் பெண் சிசுவாக இருந்தால் அந்த பெண்களுடைய அந்த பிறப்பு விகிதத்தை குறைப்பதற்கும் சிலர் வந்து பெண் பிள்ளைகளை விரும்பாதவர்களும் அந்த குழந்தைகளின் இறப்புக்கு காரணமாக அமைகிறார்கள் என்பதற்காக 2002ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்து அதை கொலை குற்றமாகவே கருவிலே இருந்து அவர்கள் கொல்லப்பட்டால், அந்த குழந்தை கொல்லப்பட்டால் அது கொலை குற்றமாக கருத வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கின்றது. அடுத்த கேள்வி, நீங்கள் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு நான் பதிலை சொல்கிறேன். ஒருவர் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் சென்று ஒரு குற்றத்தை செய்கிறார் என்றால் இந்திய தண்டனை சட்டம் 1860 லார்ட் மெக்காலே அவர்கள் எழுதும்போது செக்ஷன் 4 ஐபிசி அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒருத்தர் வந்து ஒரு அஃபென்ஸ் என்ன, ஒரு இந்திய பிரஜையா இருக்கிறவர் வெளிநாட்டிலோ அல்லது விமானத்திலோ அல்லது கப்பலிலோ சென்று செய்யும் பொழுது அந்த நாட்டில் எந்த நாட்டு கொடியை தாங்கி இருந்தாலும் அவர் இந்திய நாட்டில் அதை செய்ததாகவே கருத வேண்டும். அப்படி என்றால் 188 சிஆர்பிசி, அந்த சிஆர்பிசியுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர்கள் வெளிநாட்டில் செய்தாலும் அந்த குற்றத்தை இந்தியாவிலே செய்ததாகவே கருதி அதை இந்தியா நாட்டிலே அதை ட்ரையல் எடுத்து நடத்தி வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. உதாரணத்துக்கு ஒருவர் லண்டனிலே சென்று ஒரு கொலை செய்து விடுகின்றார் என்றால், அதாவது இந்தியாவுடைய ஐபிசி இங்கே 302, அதே போல இங்கே வந்து சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட், இதன் மூலமாக இங்கே விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆகையினால் ஒருவர் இந்தியாவில் உள்ள பிரஜை, அதாவது இந்தியன் சிட்டிசன், அவர் கப்பலிலோ அல்லது விமானத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ செய்த குற்றத்திற்கு இந்தியாவிலே விசாரணை செய்து தண்டனை கொடுக்கலாம் என்று இருக்கின்றது. நீங்க இப்போ சொல்லியிருக்கிற அந்த வழக்குல அந்த நபர் இந்த ஆக்ட் பிரகாரம் ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு டயக்னோஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் இஷ்யூஸை வந்து இந்தியாவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து புகார் கொடுக்க முடியாது. ஒரு அந்த செய்த இந்த குற்றத்திற்காக, இந்த பிரச்சனைக்காக இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய, மத்திய அரசாங்கத்துடைய, மாநில அரசாங்கத்துடைய இந்த குடும்ப நலத்துறை, அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அந்த அலுவலர் தான் வந்து இந்த புகாரை வந்து தர முடியும். இப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த வழக்கில் கொடுத்துருக்காங்க. ஆகையினால இந்தியாவில் வந்து அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து ஒரு குற்றம் செய்தால் முதல் முறையாக ஒரு டயக்னைஸ் பண்ணி அவர் அது வெளியிட்டா 10,000 ரூபாய் பனிஷ்மெண்ட்டும் ஒரு 3 இயர்ஸ் தண்டனையும் இந்த ஆக்ட் பிரகாரம் உண்டு. அதே போல 2வது முறை அந்த குற்றத்தை செஞ்சாக்கா 5 வருட தண்டனையாகவும் 50,000 அபராதமாக இங்கே விதிக்கலாம், தண்டனை விதிக்கலாம். இப்படித்தான் இந்த சட்டம் சொல்கின்றது. ஆகையினால் வெளிநாட்டில் ஒருவர் குற்றம் செய்துவிட்டு இந்தியாவில் வந்து அந்த நாட்டில் அது சட்ட பிரகாரம் குற்றம் இல்லை, அதனால் இங்கும் அது குற்றம் இல்லை என்று அவர்கள் கிளைம் வந்து செய்ய முடியாது. உதாரணத்துக்கு கஞ்சா போன்ற ஒரு நிமிஷம், கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் கனடா நாட்டிலே வந்து அது ஒரு குற்றமாக கருதப்படுவதில்லை. ஆனால் இந்தியாவிலே வந்து நான் கஞ்சா புகைத்தேன், கனடாவில் சென்று இந்த இடத்தில் நான் கஞ்சா அடித்து விட்டு வந்தேன் என்று இவர் செய்தியாக இங்கு வெளியிட்டார் என்றால் அது குற்றமாகும்.
ஆனால் இந்தியாவில் போதைப் பொருளாக NDPS ஆக்டில் அந்த கஞ்சா வந்து ஒரு போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட பொருளாக இந்தியாவில் இருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு நாட்டிலே குற்றம் இல்லாத ஒரு விஷயம் மற்ற நாட்டிலே, இந்திய நாட்டிலே அது குற்றமாக கருதப்பட்டால் இந்திய தண்டனை சட்ட முறை பிரகாரம் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம். மற்ற சிறப்பு சட்டங்களின் மூலம், அமலில் உள்ள சிறப்பு சட்டங்களின் மூலம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று 188 CRPC தெளிவாக கூறுகின்றது. சார், இதுல குற்றம் சுமத்தப்படுறவங்களே 2 பேரா இருக்காங்க. ஒண்ணு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், வெளியிடுற நிர்வாகம், அவங்க மேலயும் நடவடிக்கை இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் வந்து அவங்க வெளியிட்டாலுமே நடவடிக்கைன்னு இரண்டா இருக்கு இல்லையா? இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வந்து துபாயில இருக்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கைங்கிறது நம்மளால எடுக்க முடியாது. சோ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜெண்டர் டிட்டர்மைன் பண்ற குற்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 குற்றவாளிகள் இருக்காங்க. ஒண்ணு அந்த கண்டுபிடிக்கிற ஹாஸ்பிட்டல் மீதும் வழக்கு தொடர முடியும் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அந்த பெற்றவர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க மேலயும் இருக்க முடியும். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூபர் இர்ஃபான் அப்படிங்கிறவர் வெளிநாட்டுல பண்ணதுனால அந்த வெளிநாட்டு மருத்துவமனை மேல நம்ம எந்த பிரச்சனையும் கேள்வியும் எழுப்ப முடியாது. ஆனா இர்ஃபான் அப்படின்றவர் அவர் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அதை வெளிப்படுத்தும் போது அதற்கான தண்டனை விவரம் என்னவா இருக்கு? அதான் முதல் முறையா இந்த குற்றத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால வந்து இந்த சட்ட பிரகாரம் அவர்களுக்கு என்ன தண்டனை என்றால் 3 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம், 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்னா, இப்போ இர்ஃபான் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்காம ஷோகாஸ் நோட்டீஸ்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஒரு குழு வந்து அவருடைய மன்னிப்பை ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிறது இருக்கு. குற்றம் அப்படின்னாலே அது குற்றம் தானே. 3 ஆண்டுகள் அதை மன்னிக்கிறதுக்கான அந்த டிஸ்கிரிஷனரி பவர் வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள்கிட்ட இருக்கா? ஏன்னா நீங்க சொல்றது வந்து CRPSC படியோ இல்ல வந்து இந்திய தண்டனை சட்டம் படி அவர் பண்ணது ஒரு குற்றம் அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து நேரடியாக வழக்கில் தொடராம ஏன் தாமதிக்கிறாங்க? இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்டும் இருக்கு. இதுல 2002ல வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு, 94ல ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் பிரகாரம் தான் இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு IPC அஃபென்ஸ் வந்து பண்ணியிருந்தா கூட இப்போ 41 CRPCயில் வந்து 41A இப்போ வந்து CRPC ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் பிரகாரம் ஹைகோர்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு 7 ஆண்டுகளுக்குரிய உள்ள குற்றத்துக்கான ஒரு பிரச்சனையை விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு முதலில் வந்து நோட்டீஸ் அளிக்க வேண்டும். அந்த நோட்டீஸ் திருப்திகரமாக இல்லை என்றால் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று தான் இருக்கின்றது. அவர்களுடைய விளக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை அவர்கள் கேட்ட பிறகு விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றால் அவர்களை கைது செய்து நடவடிக்கை கூட எடுக்கலாம். இதுதான் வந்து சட்டம் சொல்கின்றது. அல்ல இந்த வழக்கில் நீங்க சொல்ற சொல்லுங்க. இப்ப அவர் வந்து விளக்கம் கொடுக்கிற பட்சத்துல அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்களோட டிஸ்கிரிஷனரி பவர்னா இதோட அந்த வழக்கு முடிஞ்சிருமா? இல்ல அடுத்த கட்டமாக இப்ப சுகாதாரத்துறையை தாண்டி வேற யாராவது இதுல வந்து ஒரு திரும்பி மீண்டும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ ஒரு வழக்கு பதிவு செய்யறதோ செய்ய முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யூடியூபர் என்ற சொல்ற நீங்க அந்த நபர் இர்ஃபான் இது வெளியில் சொன்னால் இது ஒரு குற்றம் இல்லை, அப்படி மிஸ்டேக் ஆஃப் லா இஸ் நாட் அட்மிசபிள். அதாவது எனக்கு சட்டம் தெரியாது என்று சொன்னால் வந்து அதை சட்ட பிரகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொலை செய்தால் தூக்கு தண்டனை என்று எனக்கு தெரியாது, அதனால் இப்படி செய்துவிட்டேன் என்றால் அது சட்டம் அனுமதிப்பதில்லை. ஆனால் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது சட்டத்தை வந்து தவறாக, அதாவது பிரச்சனையை தவறாக புரிந்து கொள்ளுதல். அந்த இது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டின் அடிப்படையிலே அது செய்யப்பட்டிருந்தால் அது சட்டப்படி மன்னிக்கக்கூடிய பிரச்சனையாகும். எனக்கு இந்த பிரச்சனையை சொன்னால் எனக்கு 3 ஆண்டு தண்டனை என்று தெரியாது, அதே போன்று 10,000 ரூபாய் அபராதம் என்று தெரியாது என்று நான் செய்துவிட்டேன் என்றால் அது மன்னிக்கப்பட மாட்டாது. அதே எனக்கு நான் தவறுதலின் அடிப்படையிலே இது போன்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாமல் போயிருக்கிறது, நான் இது செய்தால் தவறில்லை என்ற அடிப்படையிலே நான் அதை செய்து விட்டேன் அப்படி என்று சொல்லும்போது அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டில் வரும். சட்ட ரீதியாக சில சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதில் வந்து நான் சட்டத்தை தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் தண்டனை. எனக்கு நான் வந்து சங்கதியை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது புரிதலில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடை வந்து வெளிக்காட்டலாம் அப்படிங்கறத நீங்க வெளிக்காட்டலாம். இது போன்ற ஒரு பிரச்சனையை சொன்னால் அது சட்ட பிரகாரம் தண்டனை அளிக்கக்கூடிய குற்றம் ஆகும் என்பதை எனக்கு நான் தவறாக புரிந்து கொண்டேன். அது போன்ற இந்த சங்கதியை சொன்னால் அது பிரச்சனை என்று எனக்கு தெரியவே தெரியாது அப்படி என்பது அதை ஏற்றுக்கொள்ளலாம். சட்டம் இருக்கிறது, அதை பற்றி எனக்கு தெரியாது என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்.
இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெளியிட்டிருக்கிற வீடியோங்கிறது யூடியூப். இது வந்து சைபர் கிரைமும் இதுல நடுவுல உள்ள வர்றதுனால, ஏன்னா அவருடைய தவறே வந்து யூடியூப்ல வீடியோ வெளியிட்டதுதான். சோ சைபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுல ஒரு ஹேண்ட் இருக்குமா? அவங்க இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குமா? இல்ல அதுல அலவுடுங்கிறதுனால அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல, இல்ல. உங்களுக்கு இந்த சைபர் கிரைம்ன்ற ஒரு விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளே தெரியாம யாராவது ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுடைய சாராம்சம் என்ன? அது யாரா வெளியிட்டிருக்கக்கூடும்? அப்படி என்று கண்டுபிடிப்பது தான் சைபர் கிரைமுடைய வேலை. இது வீடியோவை யார் வெளியிட்டது என்று நேரடியாகவே தெரிகின்றது. சரி. இவர் தான் வெளியிட்டார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66 பிரகாரம் இதில பனிஷ்மென்ட் வரும். அதனால வீடியோ வெளியிட்டதுக்கு வந்து சைபர் கிரைம்ஸ்க்கு வந்து இதுக்குள்ள வந்து பெரிய வேலை இல்ல. அவங்களுடைய ஆள் தெரியாம இந்த வீடியோவுடைய தன்மை எங்கிருந்து வந்திருக்கும் என்று தெரியாத வெளியிட்டிருக்கும் பொழுது தான் வந்து சைபர் கிரைம் உடைய வேலை அங்கு துவங்கும். சைபர் கிரைம் பிரகாரம் காவல்துறை அங்கு விசாரிக்கும். இது சைபர் கிரைம் விசாரிப்பதற்கு ஒரு பெரியதா விவரம் ஒன்றும் இல்லை. இப்ப வந்து இவர் பண்ண தவறு அப்படிங்கிறது, இப்போ நீங்க தனிநபர்கள் வழக்கு தொடர முடியாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சுகாதாரத்துறை தாண்டி வேற யாராவது இதற்கு வழக்கு தொடர முடியுமா? மத்திய சுகாதாரத்துறை, மாநில சுகாதாரத்துறை ஆத்தரைஸ்ட் ஆஃபீசர்ன்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட அலுவலர்கள் மட்டும்தான் இது சம்பந்தமாக புகார் எழுப்ப முடியும். நேரடியாக இந்த தாமாக முன் வந்து நீதிமன்றமே விசாரிக்கும்னு நம்ம சில விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியான வாய்ப்பு இதுல உண்டா? நீதிமன்றம் டைரக்டா இத வந்து எடுக்க முடியுமா? இப்போ இந்த விஷயம் இது வந்து ஒரு பொது வெளியில் வந்து அதனால் இந்த வழக்கு வந்து அவர் சோகாஸ் கொடுத்திருக்கிறார். அந்த சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அதற்கான பதிலை பெற்று அதனுடைய விசாரணை முடிவும் வரை எந்த நீதிமன்றமும் விரைந்து வந்து இதில் தானாக முன்வந்து எடுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை, அவசியம் இல்லை. எந்த எந்த ஒரு வழக்கு மிக ஒரு குற்ற மனப்பான்மையுடைய ஒரு வழக்கு செய்யப்பட்டிருந்து அதை யாரும் அதை கண்டு கொள்ளாமல் விட்டால் சில நேரங்களில் நீதிமன்றம் நேராக வந்து தானாக முன் வந்து வழக்கை எடுக்கும். சுயமோட்டோ கேசஸ் என்பார்கள். அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சோகாட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்ட பிறகு அதுக்கு அதை வந்து புதுசா தாமாக முன் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரை. நிச்சயமாக. இப்போ வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு புதுசா வழக்கா இருக்கு. இந்த மாதிரியா நடக்கிறது புதிதாக இருக்கு. இத எப்படி அணுகணும் அப்படிங்கிறது சுகாதாரத்துறையிலேயே ஒரு 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 இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைமா தான் இத ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு வந்தது. இது மாதிரி வேற என்ன பரவலாக செய்யப்படக்கூடிய விஷயங்கள் இல்ல பொதுவாக பதிவாகிற வழக்குகள் வெளிநாட்டுல அதற்கு அலவுட் ஆனா இந்தியால அலவுட் இல்ல அப்படிங்கிற ஸ்பெசிபிக் வழக்குகள் ஏதாவது இருக்கா சார்? நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய வழக்குகளா? இல்ல கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்களா ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம அதை சாதாரணமா வெளியில எங்கேயாவது செஞ்சுட்டு வந்து இங்க போடுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவருமே வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸா கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வேற எந்த விஷயங்கள்லாம் அந்த கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது அறிவுறுத்தல்கள், வழிகாட்டுதல்கள் இருக்கா? இல்ல இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை யாரும் வெளியே சொல்வதில்லை பொதுவெளியில். அப்படி பொதுவெளியில் வெளியே சொல்லாத பொழுது, அந்த நாட்டில் அது குற்றமில்லை என்பது இருப்பதினால், இந்தியாவில் வந்து அதை சொல்லிவிட்டால் அது குற்றமாகும். அதனால் பெரும்பாலும் வெளிநாட்டில் நடந்த நிகழ்ச்சியை அங்கேயே விட்டு விடுவார்கள். நண்பர் ஒரு அவருடைய ஆவலின் காரணமாக வெளியே சொல்லிவிட்டார். எதை எடுத்தாலும் யூடியூபில் போடுவது, நான் வீட்டிலிருந்து கிளம்புவதிலிருந்து வீடு வந்து சேருவது வரை யூடியூபில் போடுவதைப் போல, அவர் ஒரு பரபரப்பை இது உண்டு பண்ணும் என்பது ஒரு ஆசையின் அடிப்படையிலே செய்துவிட்டார். பெரும்பாலும் மக்கள் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்கள் அந்த நாட்டுடைய செய்த விஷயங்களை வெளியில் வந்து பொது வெளியில் சொல்வதில்லை. ஆகையினால் இது போன்ற முன் உதாரணமாக எந்த பெரிய வழக்கும் நம்முடைய கருத்துக்கு இதுவரை வரவில்லை. ஆஸ் எ ரிப்போர்ட்டர் உங்களுக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி கருத்து வேற எந்த பிரச்சனையும் வெளியில யாரும் வந்து சொன்னதா வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா சார். ஏன்னா இது பிரச்சனையே என்னன்னா வந்து ஒரு லட்சக்கணக்கான வியூவர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் இத வெளியில சொன்னதுங்கிறதா ஒரு ராங் எக்ஸாம்பிள் செட் ஆயிருமோ அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. அந்த வகையில அவர் மேல தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் வந்து எல்லாருக்குமே அது ஒரு வேக்கப் காலா இருக்கும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு நெறைய சாதாரண ஒரு ஒரு ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒரு நபர், அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து வெளிநாட்டுல போயிட்டு இது மாரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால நம்ம ஃபேமிலிக்குள்ள இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க யாரும் போய் வெளிய போய் சொல்லப் போறது கிடையாது. வெளியில வந்து அந்த விஷயம் வந்து தெரிய போறது கிடையாது. இவருக்கு வந்து பிரபலமா இருந்து ப்ராப்ளம் ஆயிட்டு மாட்டிக்கிட்டாரு. கண்டிப்பா. ஒரு சட்ட ரீதியாக அதை பற்றியான ஒரு புரிதலுமே நெறைய பேருக்கு இருக்காது அப்படின்ற பட்சத்துல, அவர் செய்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இம்பாக்ட்ட தான் தொடர்ந்து எல்லாரும் விவாதிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்தையுமே இன்னைக்கு கன்டென்ட்டா மாத்துறதுல இருந்து தொடங்கி,
இன்னைக்கு அவர் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு இன்னும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதோ இல்ல இப்படி ஒரு குறுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடா அவருடைய வீடியோ மாறிடுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இதை பற்றி எல்லாரும் விவாதிப்பதற்கான காரணம். எங்களோட இணைஞ்சு இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம்.